பிரதமர் மன்மோகன் சிங்கின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வரும் ஜூன் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மீண்டும் அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட உள்ளார். இதற்கான வேட்புமனுவினை இன்று அவர் தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், இன்னைக்கு முதல்ல பிரதமர் போய் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்ச விவரங்களை சொல்லுங்க. ராஜி, இன்று ராஜ்யசபாவுக்கான வேட்பாளர் அதற்கான ஒரு அந்த தேர்வினை பிரதமர் மன்மோகன் சிங் அதற்கான வேட்புமனுவை அசாம் மாநிலத்தில் குவஹாத்தியில் தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஜூன் 14ஆம் தேதியுடன் அவருடைய ராஜ்யசபா பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது. யுபி அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு வருடம் ஆட்சியில் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அதனை அடுத்து உடனடியாக அவர் இன்று சென்று தன்னுடைய வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அசாம் மாநிலத்திலிருந்து இந்த ஆண்டிற்கு தற்போது ராஜ்யசபாவிற்கு 2 காலியிடங்கள் இருக்கின்றன. அந்த 2 காலியிடங்களை நிரப்புவதற்கான தேர்தலையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. மார்ச் 18ஆம் தேதி வரை யாரெல்லாம் இதில் போட்டியிட விருப்பமுடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அதாவது மே 18ஆம் தேதி, மே 20ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டிலிருந்தே அசாம் மாநிலத்திலிருந்துதான் ராஜ்யசபா உறுப்பினராக தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் நீடித்து வருகிறார். அதற்காக தொடர்ந்து அந்த மாநிலத்திலிருந்து அவருக்கு வெற்றியும் கிடைத்து வருகிறது. அதையொற்றி இன்று தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜி, இப்போ தொடர்ந்து அவர் 4 ஆண்டுகளா அது ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டரா அவர் அங்க அசாம்ல இருந்து வந்திருக்கிறதுக்கான காரணங்களை சொன்னீங்க கௌதம். இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் மேக் ஓவர்ல இருக்கிறாங்க. அதாவது சோனியாக்கும் பிரதமருக்கும் இடையே உறவுல விரிசல் இருக்கிறதா ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபட்டன. இப்ப இதை அடுத்து காங்கிரஸ் வட்டாரங்கள் இதை எப்படி பார்க்கிறது? இதுக்கு சிக்னிபிகன்ஸ் எப்படி இருக்கு? முக்கியமாக ராஜி, ஏற்கனவே இந்த விஷயம் எப்போது வெளிவந்தது என்றால், அதாவது பிரதமருக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்ற செய்தி எப்போது கசிய ஆரம்பித்தது என்றால் அஸ்வினி குமார் விவகாரத்தில் தான் கசிய ஆரம்பித்தது. சட்டத்துறை அமைச்சர் அஸ்வினி குமாரும் சரி, பவன்குமார் பன்சாலும் சரி விலக வேண்டும் என்பதில் சோனியா காந்தி உறுதியாக இருந்தார். எனினும் அஸ்வினி குமார் விலக வேண்டும் என்பதில் பிரதமருக்கு உடன்பாடு இல்லை என்பது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் அஸ்வினி குமார் விலக நேரிட்டால் அடுத்ததாக பிரதமரை தான் தங்களுடைய ஒரே இலக்காக நினைத்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்வார்கள் என்று பிரதமருக்கு நன்றாகவே தெரியும். அதன்படிதான் தற்போது அஸ்வினி குமாரை நீக்கிவிட்ட காரணத்தினால் அடுத்ததாக பிரதமரை நோக்கி போராட்டம் திரும்பி இருக்கிறது. இன்றும் கூட போராட்டம் சென்ற வாரத்திலிருந்து போராட்டம் பெரிய அளவில் தலைநகர் டெல்லியில் நடந்துவிட்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்துக்காக பிரதமர் மன வருத்தத்தில் இருந்தார். இது மட்டுமல்லாமல் சோனியா காந்தி இந்த விவகாரத்தில் ஒரு காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் இல்லாமலே நடத்தினார் என்பதும் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தரும் செய்தியாக இருக்கிறது. இது போன்ற விவகாரங்களில் அவர் மனம் வருத்தம் அடைந்திருந்ததாகவும் ராஜ்யசபா தேர்தலில் தான் இந்த முறை நிற்கப் போவதில்லை என்று பிரதமர் அறிவித்ததாகவும் கூட செய்திகள் வெளியாயின. எனினும் சோனியா காந்தி அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் ராஜ்யசபா தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று விரும்பி அவரை வற்புறுத்தி சம்மதித்து வைத்ததாகவும் தெரிகிறது. அதனை அடுத்துதான் இன்று குவஹாத்தியில் வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அங்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 126 சட்டமன்ற உறுப்பினர்கள் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறார்கள். எனவே பிரதமர் மன்மோகன் சிங் எளிதாக இதில் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராஜி, இதனால இப்ப காங்கிரஸ் தொடர்ந்து கூறி வரும் கருத்துக்களுக்கோ இல்ல அவங்களுடைய நிலைப்பாடுக்கும் இந்த மாதிரியான வேட்புமனு தாக்கல் செஞ்ச சம்பவம் அவங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கலாமா?